புல்லான் விடுதி, புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுக்கா, திருவரங்குளம் ஒன்றியம், புல்லான் விடுதி பஞ்சாயத்துல உள்ளவங்க. ஏடி காலனி. எங்க ஊருக்கும் பக்கத்திலேயே கடத்தெருவுலேயே பிராந்தி கடை இருக்குது. டாஸ்மார்க் கடை அருகாமையில ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குது. அந்த கடத்தெருவு பக்கத்துல மெயின்லயே எங்க வீடெல்லாம் இருக்குது. ஆனா அந்த கடத்தெருவு பக்கத்துல எங்க உள்ள மக்களும் வந்து இங்க குடியலுக்கு வராங்க, பக்கத்துல இருக்க முடியல. எங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, பிள்ளைங்க குடிக்கிறாங்க, அனைவரும் குடிச்சிட்டு கடத்தெருவே ரகலையா தான் இருக்குது. சாயங்காலம் ஆனா கடத்தெருவுக்கு போக முடியல. எங்களுக்கு சாமாங்க வாங்குறதுக்கு பசங்க நாங்க தான் போகணும். ஆனா போயிட்டு திரும்பி வர முடியல எங்களால. கண்ட வார்த்தையெல்லாம் பேசுறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்க எல்லாம் வர முடியல. அது மாதிரி பக்கத்துல கோயில் இருக்கு, சாயங்காலம் ஆனா கோயிலுக்கு போக முடியல. அதிகமா இங்க விற்பனை ஆகுது. அதனால எங்களுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் அவர். ஆமாங்க சார். ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்க முயற்சி பண்ணி இருக்கும்போது வடகாடு ஸ்டேஷன்ல இருந்து வந்து பேசினாங்க. நீங்க மனு கொடுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொன்னாங்க. அதனால இந்த கடை எங்களுக்கு எடுக்க வேணும்னு நாங்க போராட்டம் பண்ண போறோம். அதனால கலெக்டருக்கு நாங்க இதை எங்க மூலியமா கோரிக்கை வைக்கிறோம். இதை எடுக்கணும். அப்படி எடுக்கலைனாக்கா நாங்க அதிக போராட்டம் பண்ண தயாரா இருக்கிறோம். இருக்க முடியல சார். குடும்பத்துல சாயங்காலம் ஆனா நின்னவரு எங்க வீட்டுக்காரர் தான். ஆனா சாயங்காலம் ஆனா நிம்மதி இல்ல. இப்ப என்ன நடக்குமோ, கொஞ்ச நேரம் தண்டி என்ன நடக்குமோ, பொழுது நைட்டுக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயத்தோட வாழ்ற மாதிரி இருக்கு. அப்படியே வாழ பயத்திலே இருந்து அட்டாக் வர போகுது. அது மாதிரி நிலைமையில நான் இருக்கிற நைட்டெல்லாம் தாங்க முடியாத சூழ்நிலையில நான் எல்லாருக்குமே பக்கத்துல தெரியும். என் புள்ள எப்படிதான் புருஷன் அப்படின்னாக்கா பிள்ளைகளும் தயவு செய்து கலெக்டர் ஒரு குழந்தைதான் இருக்குது, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி போட்டு கொடுத்துருக்கேன். எங்களை விரட்டி அடிச்சாயமா இல்ல பயந்தா ஒரு நோய் தண்ணி இருக்குது. அவ்வளவுதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். எங்களை தேக்கிட்டாங்க.